Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் வினோத். அங்கு குவிந்துள்ள ரசிகர்கள் என்ன மாதிரியான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்? விவரங்களை வழங்குங்க. வணக்கம் பவித்ரா. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்திருக்கக்கூடிய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் இன்று தமிழ்நாடு முழுவதும் சரியாக காலை 9 மணி அளவில் வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த ரோகிணி திரையரங்கில் அதிகாலை முதலே ரசிகர்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையேதான் இந்த ஜனநாயகன் திரைப்படம் என்பது வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 7 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த ஜனநாயகம் திரைப்படம் வெளியாக இருக்கின்றது. சென்சார் பிரச்சனை தொடர்பாக கடந்த 7 மாதங்களாக வெளியாகாத நிலையில் ரசிகர்களிடையே ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலை தான் தற்பொழுது பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையேதான் இந்த ஜனநாயகன் திரைப்படம் தற்பொழுது வெளியாக இருக்கின்றது. ரோகிணி திரையரங்கில் காலை முதலே ரசிகர்கள் என்பது அதிக அளவு குவிந்து வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் பொறுத்தவரையில் இந்த ஜனநாயக திரைப்படம் பல மாவட்டங்களில் ஏற்கனவே காலையில் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் சரியாக 9 மணி அளவில் தான் ஜனநாயகன் திரைப்படம் என்பது வெளியாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் தான் இந்த ஜனநாயகன் திரைப்படம் என்பது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்திருக்கக்கூடிய கடைசி திரைப்படம் என்பதால் பொதுமக்கள் மற்றும் அவரது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில் தான் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே இயக்குனர் உட்பட பலரும் இந்த பகவந்த் கேசரி படத்தை தழுவிதான் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பாதி என்பது பகவந்த் கேசரி தொடரும், மீதி பாதி என்பது ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமையும் என்பதுதான் ஜனநாயக திரைப்படத்தின் இயக்குனர் எச் வினோத்தின் கருத்தாகவே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இங்கே கோயம்பேடில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கில் ரசிகர்கள் தொடர்ந்து குவிந்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பு ரசிகர்கள் அவர்கள் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை எடுத்து அவர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். நம்முடன் ஒரு ரசிகர் இருக்கிறார், அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். ஜனநாயகன் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில இன்னைக்கு வெளியாக இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பெருமையா இருக்குது ப்ரோ. அப்பயே விட்டுருந்தாலே நார்மலா பயங்கரமா செலிப்ரேஷனோட முடிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ திருவிழா நோண்டி விட்டாங்க ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி மாதமே வெளியாக இருந்தது. பல்வேறு சிக்கல்னால வெளியாகல, ஆனா இப்ப வெளியாகுது. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்ப விட்டுருந்தா தீபாவளி பொங்கல் மாதிரிலாம் இல்லை. அப்ப நீங்க விடாதது எவ்வளோ பிளாக் பண்ணீங்க, அந்த படத்தை லீக் பண்ணீங்க, எவ்வளோ பண்ணீங்க. இப்போ விட்டுக்கிறீங்க பாருங்க. எலெக்ஷனும் நாங்க தான், கலெக்ஷனும் நாங்க தான். இதுக்கப்புறம் பின்னாடி பாருங்க, அப்படியே அந்த சிரிப்பு கோஷம் நான் வேணா பண்ணலாம் ப்ரோ. அந்த சிரிப்பு கோஷம் தான் இங்க வந்துக்குது. பெரும்பாலும் விஜய்க்கு ரசிகர்கள் என்பது தொடர்ந்து அதிகமா இருக்கு. இந்த சூழ்நிலை இவரோட கடைசி படமா இருக்கு. இந்த படத்தை நீங்க எப்படி கொண்டாடலாம்? இதை சொல்ல வார்த்தையே இல்லை ப்ரோ. லாஸ்டா பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்க தான் போகுது. யார் பெற்ற மகனோன்னு பாட்டு தான் போடணும். வேற என்ன சொல்றது தெரியல ப்ரோ. அவ்வளோதான். ஜனநாயகம் திரைப்படத்தை மற்றொருத்தர் இருக்க கடைசி படம்னாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா அடுத்த மாசம் சட்டமன்றத்தில் காட்ட போறாங்க எல்லாருக்கும் படம். அப்ப தெரியும் யார் படம்னு. ஜனநாயகன் திரைப்படம் பொறுத்தவரையில் விஜய் உடைய ரசிகர்களுக்கு இது ஒரு ஜனநாயக திருவிழாவாகவே இது அமைந்திருக்கிறது என நம்மால் இந்த களத்தில் இருந்து பார்க்க முடிகிறது. பவித்ரா, நேரலை நினைந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.